பார்ட் 1ல ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு வீடியோ எடுத்தாலும் இவன் வேணும்னே சோஷியல் மீடியால அப்லோடும் பண்றா. அப்லோட் பண்ணிட்டு இவ செத்தாடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ அடுத்த நாளே ஸ்கூல்ல இருக்கப்போ டீச்சர் கூப்பிட்டு நீ தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண, கண்டிப்பா உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் கேரின்ற அந்த பொண்ணு ரொம்ப பயத்தோட உள்ள என்ட்ராகுறா. எல்லாரும் இவளை பார்த்து கேலியும் கிண்டலுமா சிரிக்கிறாங்க. எல்லாரும் அந்த வீடியோ பார்த்திருப்பாங்க போல இருக்கு. அவ அந்த சோகத்துல ரெஸ்ட் ரூம் உள்ள இருக்க போய் கண்ணாடி பார்த்தா அதுவும் ஒடிஞ்சிடுது. ரொம்பவே பயந்து போறா. அதுல இருக்கிறப்ப அவளுக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறா. அந்த புக்ஸை வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அந்த புக்ஸ் எல்லாம் பறக்குது. ஏன்னா இவளோட மேஜிக் பவர் ஒர்க் அவுட் ஆகுது. அவ அந்த புக்ஸை கண்ட்ரோலும் அப்படியே சீனை கட் பண்ணா இங்க 2 பேரும் காட்டுறாங்க. 2 பேருமே லவ்வர்ஸ். இவன் அந்த வீடியோ எடுக்கும் போது இருந்திருப்பால, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு, நீ அதனால அவளை கூட்டிட்டு போய் பிராம் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல இவன் அது ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்றான். ஆனா அடுத்த நாளே சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் உட்காந்து பேச ட்ரை பண்றான். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நோ சொல்லிடுறா. அப்புறம் நீங்க சொன்னதான் இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல எஸ்ஸும் சொல்லிடுறா. இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னா அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால அவளோட பவர் எல்லாம் யூஸ் பண்ணி அம்மாவையே கண்ட்ரோல் பண்றா. அம்மா ஏன் போக சொல்ல மாட்டாங்கன்னா இவன் பவர் யூஸ் பண்ண வந்தான். பன்னி கூட்டத்தை தான் காட்டுறாங்க. ஏன்னா அந்த வில்லி இருக்கால, அவ அந்த பன்னியோட ரத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல வச்சா கண்டிப்பா இந்த ரத்தம் அவன் மேல ஊத்தும், அவளை அசிங்கப்படுத்தும் தான் இவனோட எண்ணம்.